இருக்கிறோம். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? ஒன்று, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ஏன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னு சொன்னா, இயேசுவுக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாய் நாம் எண்ணப்படணும், தகுதியுள்ளவர்களாய் மாறணும். மூன்றாவதாக, பிசாசானவன் சுற்றித் திரிகிறான். பிசாசானவன் சுற்றித் திரிகிறதினால அவனை மேற்கொள்ளணும். அவனை ஜெயிப்பதற்கு நமக்கு தெளிந்த புத்தி என்ன செய்யணும்? வேணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்ற இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பதாக ஜெபிக்கும்படியாய் கெத்சமனை தோட்டத்துக்கு போனார். அங்கே போய் ஜெபம் பண்ண. இயேசு ஏன் ஜெபம் பண்ணணும்? அவர் ஒரு தெய்வம் தானே. ஆனால் இந்த பூமியில் அவர் மனுஷகுமாரனாய் மனுஷ அவதாரம் எடுத்து உங்களைப் போல என்னைப் போல மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்ததினால அவர் நமக்கு மாதிரியை காண்பித்தார். ஜெபிக்க வேண்டும்